ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். புஷ்கர் விருது கிடைக்கும் என்று நம்பி காத்துக் கொண்டிருந்தான் இடிதாங்கி. எனது சுயசரிதை பற்றி சுயசரிதல் சொரிந்து எழுதிய புத்தகத்துக்கு நிச்சயமாக புஷ்கர் கிடைக்கும் என்று எல்லோரும் சொன்னார். ஆனால் அது புஷ் ஆகிவிட்டது. புஷ்கர் போனால் என்ன, ஆஸ்கரில் பார்த்துக் கொள்ளலாம் என்று இலவு காத்த கிளியாக இருந்தான். கடைசியில் ஆஸ்கரும் அஸ்கு புஸ்கு என்று சொல்லிவிட்டது. சரி, இடிதாங்கிக்குத்தான் ஒன்றும் கிடைக்கவில்லை. கோடம்பாக்கத்தில் கலை ஒன்றையே கண்ணென கொண்டு விண்ணில் நட்சத்திரங்களாய் உலா வந்து கொண்டிருக்கும் கலைமாமணிகள் யாருக்காவது கொடுத்திருக்கலாம். அதுவும் இல்லை. கலைத்துறையில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு பிரிவின் மீதாவது பரிவு காட்டியிருக்க கூடாதா? ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற படம் வந்தது மாதிரி ஒரு நடிகர் பாடலாசிரியர் ஆகிவிட்டார் என்று விருது கொடுத்து கொண்டாடியது கூட ஆஸ்கரின் காதுகளுக்கு எப்படி எட்டாமல் போனது? இது என்ன விதத்தில் நியாயம்? அப்படி கிடைத்திருந்தால் கவிஞர்கள் உலகமே ஆனந்த கண்ணீர் வடிப்பதற்கான வாய்ப்பை பறித்துவிட்டு. வெள்ளையாய் இருப்பவன் பொய் சொல்ல மாட்டான், அதே போல் வெள்ளையாய் இருப்பவன் நல்லா நடிப்பான் என்ற விதியின் கீழ் விருது கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பரவாயில்லை. ஆஸ்கரை மனதிலிருந்து அழிக்க டஸ்டரை எடுத்து விட்டேன். சரி, இடிதாங்கி என்ற அரசியல் சாணக்கியனுக்கும் ஆஸ்கருக்கும் என்ன தொடர்பு என்று மாற்றுக் கட்சியினர் மல்லுக்கு நிற்கிறார். மாற்றுக் கட்சியினர் தங்கள் முகத்தை கண்ணாடியின் முன்னால் நின்று பார்க்கவில்லை என்று நினைக்கின்றேன். தினமும் காலையில் எழுந்து கண்ணாடியின் முன்னால் நின்று இடிதாங்கி என்னென்ன ஒத்திகை எடுத்துக் கொள்வார். இந்த டேயின் ஒவ்வொரு அடியும் எப்படியெல்லாம் எடுத்து வைக்க வேண்டும் என்று டேக்குகள் பல எடுத்து எடுத்து வீட்டுப்படியை தாண்டுவான் என்பது அவர்களுக்கு தெரியாது. ஆனால் டி காப்ரியோவுக்கு தெரியும். இடிதாங்கி நடிப்பை திருப்பி காப்பி அடித்தவர் தான் டி காப்ரியோ. தியாகராய நகர் எப்படி டி நகராக மாறியதோ அப்படியே இடிதாங்கி நடிப்பை திருப்பி காப்பி அடித்து டி காப்ரியோவாகி ஆஸ்கர் வரைக்கும் போயிருக்கிறார் என்றால் உண்மையான ஆஸ்கர் யாருக்கு சொந்தம் என்பதை நீங்களே தீர்மானியுங்கள். சிரித்துக் கொண்டே அழுவதும் திட்டிக் கொண்டே புகழ்வதும் கண்ணிமைக்கும் நேரத்தில் கரை வேட்டியை மாற்றுவதும் எப்படி என்று என்னிடமிருந்தே ஆட்டை போட்டு இன்று ஆஸ்கரை இஸ்துக்கிட்டு போன ஆருயிர் இளவல் டி காப்ரியோவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.